நமசிவாய. மார்கழி மாதம் 16/12/23, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இரவு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரவு 9:24 வாக்கிய பஞ்சாங்கப்படி பிறக்கிறது மார்கழி மாதம். பொதுவாகவே எந்த ஒரு தமிழ் மாதமும் பிறப்பதற்கு ஒரு 6 மணி நேரங்கள் முன்பாகவும் சரி, 6 மணி நேரங்களுக்கு பிறகாகவும் சரி, நாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, அதாவது நமக்கு மெயினாக ஃபினான்ஸ் ரிலேட்டட், பிஸ்னஸ் ரிலேட்டட், லைஃப்பில் முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்கள், வேறு ஏதாவது விஷயங்கள், திருமணம் ரீதியான விஷயங்கள், எந்த மாதிரியான ஒரு விஷயங்களையுமே எந்த ஒரு தமிழ் மாதமும் பிறப்பதற்கு 6 மணி நேரம் முன்பாகவும் 6 மணி நேரம் பின்பாகவும் நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது. அந்த நேரத்திலே இறை வழிபாடும் தானங்கள் அதிகமாக செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியது, இரட்டிப்பு பலனை தரக்கூடியது. இரட்டிப்புன்றதை விட இன்னும் அதிகமாக, எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக வருமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அந்த ஒரு பலனை தரக்கூடியது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஸோ இதை நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயத்தை கடைபிடியுங்கள். பொதுவாகவே யாராவது ஒருத்தர் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்த் இப்போ 17ஆம் தேதி தமிழ் மாதம் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துனா அன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து தான் நினச்சிப்பாங்க. அது மாதிரி இல்லை. நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் தமிழ் மாதம் பிறக்கிறது என்பது. அதை பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களாகட்டும், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களாகட்டும், திருவோண நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 பேருமே இப்போ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நல்ல விஷயம்தான். அதாவது வஸ்திரதானம். உங்களால் இந்த ஒரு மாதத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு வஸ்திரதானம் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ வஸ்திரதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் எதுவும் கெடுபலன்கள் வராமல் இருப்பதற்கு, தடைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் விஷயமாகவும் இருக்கும். அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருந்தாலே நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடாது, வீடு வாடகைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சொத்துக்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம அட்வான்ஸ் கூட கொடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் கேட்பாங்க. அதற்கு அவர்களே ஒரு சில பேர் பார்த்தோம்னா விஷயம் தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துரியோதனன் இந்த ஒரு மாதத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை இழந்த மாதம்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் நம்ம ஏதாவது வாங்கினோன்னா அதை இழக்க வேண்டி வருமா அப்படின்னு. அது அந்த மாதிரியாக விஷயம் கிடையாது. மார்கழி மாதம் அப்படிங்கிறது பீட மாதமா அப்படின்னு கேட்பாங்க. பீடை மாதம் கிடையாது. அதாவது பீடு மாதம் என்று சொல்லுவார்கள். பீடுடைய மாதம் அப்படின்னு. பீடுடைய மாதம் அப்படின்னா அனைத்து வித நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்றது. அந்த ஒரு மாதத்திலே அதாவது இந்த ஒரு மாதத்திலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே மும்மூர்த்திகளை வழிபட அனைத்து விதமான தேவர்களும், மும்மூர்த்திகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரையும் வழிபடுவதற்கு அனைத்து விதமான தேவாதி தேவர்களும் குபேரரும் வழிபட்டு செல்வார்களாம் அந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில். ஸோ அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாமும் எழுந்து வழிபாடுகள் செய்வது, மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தில் நம்மளுடைய அந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது மற்ற மாதங்களை விட அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய மாதம் அப்படின்றது சயின்டிஃபிக்கலாகவும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதத்திலே அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நாம் செய்யலாம். அதே போல் தெய்வ வழிபாடுகள் செய்யலாம். பட் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வாடகைக்கு வீடு போகலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்திலே முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலே இருக்க வேண்டும். நம்மளுடைய மனம் எப்பொழுதுமே இறை வழிபாட்டில் இருக்க வேண்டும், அந்த இறையே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம், வேறு விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லி வைத்திருந்தார்கள். துரியோதனன் ராஜ்யத்தை இழந்தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் கண்டிப்பான முறையிலே. அதாவது தர்மம் வென்றது அப்படின்ற மாதிரியான விஷயம். அவன் வலுக்கட்டாயமாக பிடுங்கி வைத்திருந்த ஒரு ராஜ்யத்தை பாண்டவர்களிடம் இழந்தான் அப்படின்ற மாதிரி. பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றார்கள், அப்போ அதை இழந்தான். அப்போ தர்மத்தின்படி நடக்கும்பொழுது கண்டிப்பான முறையிலே நமக்கு இந்த ஒரு மாதத்திலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மறுவி பார்த்தோம்னா துரியோதன ராஜ்யத்தை இழந்ததுனால நம்ம வாங்குற பொருள் எல்லாமே நமக்கு இழக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நினைக்க தேவை கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதம் முழுக்க முழுக்க நம்ம இறை வழிபாட்டில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் இந்த மாதத்தோட ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ குறிப்பாக தமிழ்நாடு, இன்றையான்ட்டு சொல்கிறத விட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கால சூழ்நிலைகள், கிளைமேட் ரிலேட்டட் விஷயங்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் முன்காலத்திலே அந்த மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருந்தார்கள். ஸோ இப்போ மார்கழி மாதத்திலே நம்ம அதிகப்படியான செல்வ வளங்கள் சேருவதற்கு, இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த மாதம் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, யூஸ்வலாக ரெகுலராக மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமைகளிலே சிவன் கோவிலுக்கோ அல்லது மகாவிஷ்ணு கோவிலுக்கோ, 2 கோயிலுக்கும் செல்வது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில்களுக்கு சென்று
நெய் தீபம் ஏற்றுவது, மஞ்சள் திரியிட்டு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். நீங்கள் வந்து அங்கே இருந்து எவ்வளவு நேரம் வழிபட முடியுமோ வழிபட்டு வரலாம். மாலை வேலையோ காலை வேலையோ எந்த ஒரு டைமில் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணலாம். காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எல்லாரும் திறந்துருவாங்க. கோயில்கள்லாம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திறந்து விடுவார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்ம முகூர்த்த நேரம் எது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். இதை நான் பலமுறை விளக்கி இருக்கிறேன். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சன்ரைஸ், அந்த சன்ரைஸ் டைம்லேருந்து அதுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு 48 நிமிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நேரத்துக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 40 மணி நேரம் கிடையாது, மன்னிக்கவும், 48 நிமிஷங்கள், அதுக்கும் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு 48 நிமிஷம், அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது. இதை வந்து நமக்கு வந்து விளக்குவதற்கு நிறைய பேர் சிரமப்படுறாங்களோ என்னமோ, அந்த ஒரு விஷயத்தினால என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு 1.5 மணி நேரம் முன்னால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சன்ரைஸ்க்கு 96 நிமிடங்களுக்கு, சன்ரைஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 96 நிமிடங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லி வைத்தார்கள். அது வந்து உண்மை கிடையாது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 48 நிமிஷத்துக்கும் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 48 நிமிஷம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். பட் அந்த ஓவராலாக 96 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியது தான். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தினசரி நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும் என்றால், திருப்பாவை சொல்லுவது. இந்த திருப்பாவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த ஒரு 30மே வந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை சொல்லுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சில முக்கியமான ஒரு மந்திரங்களுக்கும் பாடல்களுக்கும் நம்மளுடைய புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தங்கள் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது, டிசிப்ளினாக நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அர்த்தா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி, நம்மளுக்கு வெல்த் கொடுக்கக்கூடியது, நமக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் கொடுக்கக்கூடியதுன்னு. காமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா டிசையர்னு வச்சுக்கோங்களேன், ஆசைகள், நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதுன்னு. மோட்சம் அப்படிங்கிறது வந்து லிபரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற மாதிரி, அதாவது ஞானத்தை வழங்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு 30 பாசுரங்களையுமே பாடுவது அப்படின்றது, பாடியே நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் திருப்பாவை தினசரி சொல்லுவது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரும். முடியாதவங்க கேட்கவாவது செய்யுங்க அந்த ஒரு டைமில். சரி, பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்த நாளிலே முதல் நாள் வந்து ரொம்ப 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 விசேஷமான நாள் அப்படின்றது. அந்த முதல் நாள் விசேஷமான நாள் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தினசரியே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, மார்கழி மாதத்திலே எவர் ஒருவர் இந்த நார்மல் வாட்டரில், அதாவது வந்து பார்த்தோம்னா சுடுநீராக இல்லாமல் நார்மல் வாட்டரில் குளித்து அவர்கள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தினசரியே நீங்கள் அந்த மாதிரியான உங்களால் முடிஞ்சனா பண்ணலாம். வயதானவர்கள் அல்லது வந்து முடியாதவர்கள், உடலுக்கு முடியாதவர்கள் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா காலை கடன்களை முடித்துவிட்டு கைகால்களை கழுவிக்கொண்டு நீங்கள் வந்து செய்யலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய வீட்டுடைய பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடு இருக்குல்லையே, ஓவராலாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டர் பிளேஸ் எதுன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மத்திய பகுதி, அந்த மத்திய பகுதியை தான் நம்ம வந்து பிரம்மஸ்தானம் என்று சொல்கிறோம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கிரியேட்டிவ் அண்ட் லைவ்லி எனர்ஜி சென்டர்னு சொல்லலாம். முக்கியமான எனர்ஜி சென்டர் தான் அந்த பிரம்மஸ்தானம். அதனால தான் அந்த பிரம்மஸ்தானத்தை வந்து நம்ம வந்து எப்படி வடகிழக்கை சொல்கிறோமோ அதுபோல் அந்த பிரம்மஸ்தானத்தை வந்து ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பிரம்மன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரம்மஸ்தானத்திலே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நெய் விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது, சாதாரண திரி போட்டாலும் சரி, மஞ்சள் திரி போட்டாலும் சரி, அது மாதிரி நெய் விளக்கு ஏற்றி வைப்பது, முடியாதவர்கள் நல்லெண்ணெய் விளக்காவது ஏற்றி வைப்பது, அந்த ஒரு 96 நிமிடங்களும் எரிவதற்கு நம்ம வந்து சூரிய உதயத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம வந்து விளக்கு அணைக்க வேண்டாம், அது கொஞ்சம் நேரம் கூட எரியட்டும், எக்ஸ்ட்ரா எரிஞ்சதுனாலும் நல்லது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமாக நீங்கள் வந்து பிரம்மஸ்தானத்திலே கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ நீங்கள் விளக்கேற்றி வைப்பதுங்கிறது உங்களுக்கு மிக மிக அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த வில்வத்தையும் வில்வ இலையை போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் ஊற வச்ச வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 4 இலை இருந்ததுனாலும் அதை ஒரு சின்ன ஒரு செம்பு பாத்திரத்திலே வந்து போட்டு ஊற வச்சோ செம்பு டம்ளர்லேயே போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் நார்மல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி குளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். ஷவர் பாத் எடுத்துக்கிறவங்க அதை மட்டும் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷவர் பாத் எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். முடியாதவர்கள் வந்து பார்த்தோம்னா வில்வ இலை கிடைக்காதவர்கள் சுத்தமான சந்தன பொடியை கலந்து குளிப்பது அப்படிங்கிறதும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும். இது குளிக்கும்பொழுது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது மாயாவியை மேலோங்கச்சை, மாயாவியை மேலோங்கச்சை, மாயாஜாலத்தை உருவாக்கு, மாயாவியை மேலோங்கச்சை, மாயாஜாலத்தை
உருவாக்கு. இந்த ஒரு வார்த்தைகளை, இந்த ஒரு மந்திர வார்த்தைகளை நீங்கள் தினசரியே சொல்லிக்கொண்டு குளித்து பாருங்கள். மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்ளலாம், வெளியில் வாய்விட்டும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே குளித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன். உங்களுடைய அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்திரம் கொடுக்கிறேன். தினசரியே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். முடிந்தால் நான் தினசரியும் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான பிரம்ம முகூர்த்த மந்திரம் கொடுக்குறேன். அப்படி முடியாத பட்சத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தையே நீங்கள் தினசரி சொல்லி வரலாம். இது உங்களுக்கு திரையிலும் வரும். இந்த ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் செய்யக்கூடியது. வெறும் பணம் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும். ஓம் ஸ்ரீம் இந்திராய ஸ்ரீம் ஹ்ரீம் இந்திராய தனம் தானியம் சர்வம் தேஹி ஸ்ரீம் ஓம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அது ஃபுல் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லலாம். நாம் வந்து ஒரு 108 முறை சொல்லிட்டோம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறத விட மனம் முழுவதுமே இந்த மந்திரத்தில் லயிக்கும்படி நம்ம வந்து எத்தனை நேரம் சொல்ல முடியுமோ அது மாதிரி சொல்லுவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தினசரியே இந்த ஒரு மந்திரம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். நான் வந்து மந்திரங்கள் அப்படி கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால், வேறு உங்களுக்கு பதிவுகள் வரவில்லை என்றால் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தினையே மார்கழி மாதம் முழுவதும் சொல்லி வரலாம். அது வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் ஒவ்வொரு தமிழ் மாதமே வீட்டு வாசல் கதவை திறந்த உடனே நீங்கள் வந்து தரையில் இட வேண்டியதோ அல்லது வந்து நீரில் கலந்து தெளிக்க வேண்டியதோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஊதி விட வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியது அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அது மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா சுத்தமான சந்தன பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தன பொடி, சுத்தமான மஞ்சள் பொடி, அதாவது நம்ம சுவாமிக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி, அந்த மஞ்சள் பொடி, சந்தன பொடி, பச்சை கற்பூரம் பொடி. பச்சை கற்பூரத்தை அதை உள்ளே போட்டாலும் சரி அல்லது பொடித்து, அதாவது கையால் நம்ம வந்து நசிச்சாலே அது வந்து பொடிஞ்சிடும். ஸோ அது மாதிரியாக போட்டு கலந்து வைத்துக்கொள்ள வேண்டியது. அதை வந்து ஒரே ஒரு பிஞ்சு உங்களுடைய வலது கையுடைய ஒரு ரிங் ஃபிங்கர், அந்த மோதிர விரல் இருக்கல்லவா, அந்த மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் இது படும்படியாக இது அதில் எடுங்க. ஒரு அரிசி எடையளவு எடுத்தால் கூட போதும். காலையிலே காலை கடன்களை முடித்து விட்டு நீங்கள் வந்து கதவை திறந்து நீங்கள் கோலமிடுறீங்க அப்படின்னா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அது மாதிரி செய்யாதவங்க, தினசரி அந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள், ஃப்ளாட்டில் வசிக்கிறவங்களாம் காலை கடன்களை முடித்து விட்டு நீங்கள் கதவை முதல் தடவையாக நீங்கள் வந்து வாசற்கதவை திறக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே அதை ஊதிவிட்டு விட வேண்டியது. அனைத்து விதமான ஒரு டிவைன் எனர்ஜிஸு, நமக்கு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டியதற்கு உண்டான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓம் ஜனார்தனாய நமக, ஓம் ஜனார்தனாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லிக்கொண்டு நீங்கள் ஊதிவிட்டு விட வேண்டியது. இது மாதிரியான ஒரு விஷயம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையுமே வந்து பார்த்தோம்னா காலையில் சூரிய உதயம் ஆன உடனே சூரியனை பார்த்து நீங்கள் ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லி வந்திருக்கிறேன். அந்த ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் அன்சுமான் ஆதித்யாய நமக, ஓம் அன்சுமான் ஆதித்யாய நமக அப்படின்னு அர்க்கியம் விடுறதுன்னு சொல்லுவேன். அதாவது நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூடை காட்டுற மாதிரி, சூரியன் வருவதற்கு ஒரு கிராட்டிடியூட் காட்டுற மாதிரி நீங்கள் தினசரி சூரிய உதயத்தை வந்து ஒரு அந்த அன்சுமான் ஆதித்யாய நம நீங்கள் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அர்க்கியம் விடுவது அப்படிங்கிறது நீரில் வந்து சரி நீர் விடுவது தான் நம்ம வந்து அர்க்கியம்னு சொல்கிறோம். அந்த நீரில் நம்ம வந்து ஒவ்வொரு பொருள்களை நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திற்காக கலந்து நம்ம வந்து செய்யறது உண்டு. அந்த மாதிரி கலப்பது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மஞ்சளை கொஞ்சம் சிறிது பொடியாக மஞ்சளை வந்து அந்த தண்ணியில் விட்டுட்டு ஒரு 3 முறை சூரியனை பார்த்து கொண்டே ஓ அன்சுமான் ஆதித்யாய நமக, அன்சுமான் ஆதித்யாய நமக, அன்சுமான் ஆதித்யாய நமக என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் வந்து இந்த அர்க்கியம் விட்டு விடுவது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் வருவதற்குண்டான ஒரு வழிவகைகளை செய்யும். உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டிவைன் எனர்ஜி, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அதிகப்படுத்த செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரமாகவோ அல்லது ஒரு தெய்வ வழிபாடாகவோ இந்த ஒரு விஷயம் இருக்கும். செய்து பலனடையுங்கள். நம சிவாய.